இலங்கையில் இடம்பெற்ற மனிதகுலத்துக்கு எதிரான போர்க்குற்றங்கள் தொடர்பான பொறுப்புக்கூறல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் கூட்டாக மனு ஒன்றை கையளித்துள்ளது. நேற்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளரிடம் குறித்த மனு கையளிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை கோரும் குறித்த மனு அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் கூட்டாக கையொப்பமிட்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரிடம் நேரில் கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கு நேர்மையான மற்றும் உண்மையான அணுகுமுறையின் அவசியத்தையும் இலங்கையின் தமிழ் கட்சிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டக்கிடம் எடுத்துரைத்துள்ளனர். இலங்கை தமிழ் அரசியல் கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் சிவில் அமைப்புகள் போன்றவற்றின் பிரதிநிதிகள் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். 4 தசாப்த கால போரின் போது நடந்த குற்றங்களுக்கான பொறுப்புக்கூறல் பிரச்சினையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அந்த கடிதம் வருத்தம் தெரிவித்துள்ளது. அத்துடன் உயர்ஸ்தானிகரின் வருகை இலங்கை அரசாங்கம் தமது சட்டப்பூர்வமான நிலைப்பாட்டை அதிகரித்துக் கொள்ளவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் முயற்சிகளை பலவீனப்படுத்தும் செயற்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் என்றும் தமிழ் கட்சிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளன. இந்த கடிதம் நேற்று இரவு வடக்கில் வைத்து அவரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தமிழ் கட்சிகள் தெரிவித்துள்ளன.